லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் நடிக்கக்கூடிய ராக்காயி திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நயன்தாரா அவர்களை பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் நடிக்கக்கூடிய ராக்காயி திரைப்படம் என்பது வெளிவர இருக்கின்றது. இந்த படத்தின் டீசர் வெளியாகி இருக்கின்றது. இந்த படத்தின் இயக்குனராக செந்தில் நல்லசாமி இயக்கி எழுதி இருக்கின்றார். இந்த படத்தின் புரொடியூசர்களாக சக்திவேல் மற்றும் ஆதித்யா இருவரும் ப்ரொடியூஸ் செய்து இருக்கின்றார்கள். மேலும் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் மியூசிக் டைரக்டராக கோவிந்த் வசந்தா அவர்கள் இசைத்திருக்கின்றார். இசை மற்றும் பின்னணி இசையை இவரே இசைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் ஸ்டண்ட் டைரக்டராக சாம் இருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தின் பிரவீன் ஆண்டனி எடிட்டராக இருக்கின்றார். பேனர் ட்ரம்ஸ்டிக் புரொடக்ஷன், மூவி வெர்ஸ் ஸ்டுடியோ ஆகியோர் பேனரை வெளியிட்டிருக்கின்றார்கள். சரி, டீசருக்குள் செல்வோம். நடிகை நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் பெற்ற பிறகு மிக அதிகமாக ஆக்ஷன் ஃபில்ம்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார். அந்த வரிசையில்தான் தற்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த ராக்காயி திரைப்படமும் இருக்கும் என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தனக்கென்று மாபெரும் ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர்தான் நடிகை மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். இந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் என்பது மாபெரும் ஒரு ஹிட்டை கொடுக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் அதிகமான ஆட்கள் நடிகை நயன்தாரா அவர்களை அட்டாக் செய்ய வருகின்றார்கள். மேலும் ஒரு குழந்தையை காட்டுகின்றார்கள். அந்த குழந்தைக்கு சங்கில் பாலை கொடுத்துவிட்டு தொடர்ச்சியாக நடிகை நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல நூறு பேர் அட்டாக் செய்ய வருவதை தடுக்க வீட்டிற்கு வெளியே சென்று சண்டையில் ஈடுபடுகின்றார். மேலும் இறுதியாக தன் வீட்டிலே இருந்து இடிக்கப்பட்ட மிளகாய்த்தூளை எதிரிகளின் மூஞ்சில் வீசுகின்றார். இதனுடைய இந்த திரைப்படத்தின் டைட்டில் வெளியாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் அதிகமாக ஆக்ஷன் சீன்கள் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நயன்தாரா என்பவர் ஒரு மாபெரும் ஹீரோயினாகவும் மேலும் இந்த திரைப்படத்தின் மைய கருவாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் நடிகை நயன்தாராவை மட்டும்தான் இந்த திரைப்படத்தின் டீசரில் காட்டியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு சில வில்லன்களை காட்டியிருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் காமெடி நடிகர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டாலும் ஹிடன் காமெடிகள் இருந்தாலும் இந்த திரைப்படம் ஹிட் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இந்த திரைப்படம் இருப்பதால் மிக அழகான நேர்த்தியான கதைக்களம் கொண்ட ஒரு கதையாக இந்த ராக்காயி திரைப்படம் இருக்குமாயின் மிகவும் தெளிவாக இந்த திரைப்படம் ஹிட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மிக பெரிய அளவில் ஹிட்டாகி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படமும் அந்த வரிசையில் மாபெரும் ஹிட் அடிக்க தமிழா செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை முன்னரே கூறி வைப்போம். மேலும் இந்த திரைப்படத்தை குறித்தான தகவல்கள் ட்ரைலர் வந்த பிறகுதான் நம்மால் பேச முடியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் நடிகை நயன்தாரா மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஹிட்டை கொடுக்கின்றது, இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு ரசிகர்களை கவர்கிறது என்பது. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள்.